காலதாமதம் என்பதை விட இன்றைக்கு எந்த நோக்கத்திற்காக நாம் கூடியிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். 10 ஆண்டு காலமாக இந்திய திருநாட்டை அழிவுப்பாதையிலே செலுத்தி இருக்கிற ஒரு கூட்டத்திற்கு சம்மட்டி அடிக்கிற அந்த குரல் தான் உரிமைகளை மீட்கிற ஸ்டாலினின் குரல். ஆகவே இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்களுக்கும் விடிவு காலம் இல்லை என்று சொன்னால், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படவில்லை என்று சொன்னால், மேலும் நாம் ஜனநாயக முறையில் தேர்தலை சந்திப்போமா என்ற சந்தேகம் நாடு முழுவதும் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அலங்கோல ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி இன்றைக்கு ஒன்றிய அரசால், பாரதிய ஜனதா கட்சியால் நடாத்தப்படுகிறது என்று சொன்னால், அந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டு பீடு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. நண்பர்கள் தெளிவாக சொன்னார்கள். இன்றைக்கு இருக்கிற அரசு ஒன்றிய அரசு மட்டுமல்ல, வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய கட்சி அந்த பாசிச கட்சிக்கு துணை போகிற தமிழகத்தில் இருக்கிற கொத்தடிமை கட்சி அதிமுகவும் தான். இவர்கள் இருவரும் வளருவது தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் ஆபத்து. இவர்களுடைய வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய வீழ்ச்சி, நம்முடைய தொன்மையினுடைய வீழ்ச்சி, நம்முடைய கலாச்சாரத்தினுடைய வீழ்ச்சி, நமக்கென்று பிரத்யேகமாக இருக்கிற வளர்ச்சியினுடைய வீழ்ச்சி. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கூற்று தொடர்ந்தால் பாழாகி போய்விடும். மாநில அரசுகளுடைய உரிமை காலிலே போட்டு மிதிக்கப்பட்டு மாநில அரசுகள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஒன்றிய ஆட்சியில் மாநில அரசுகள் ஒரு ஊராட்சிகளாக நகராட்சிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா என்பதுதான் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்வி. ஒன்று, மக்களை ஏமாற்றி 10 ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி இந்த நாட்டை படுகொலியிலே தள்ளி இருக்கிறது. என்றைக்காவது ஒன்றியத்தில் இருக்கிற மத்தியில் இருக்கிற பாரதத்தினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. இந்தியாவை வல்லரசாக்குவேன் என்று சொன்னார். இப்பொழுது சொல்லுகிறார் 2050 வல்லரசாக்குகிறேன் என்கிறார். 2020 வல்லரசு ஆகிறது என்று சொன்னவர் இன்றைக்கு 30 ஆண்டுகள் தள்ளி போட்டிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் என்றால் இல்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் 2 கோடி வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவேன் ஆண்டொன்றுக்கு என்று சொன்னார். 10 ஆண்டுகளில் மொத்தமாக 2 கோடிக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா என்றால் இல்லை. ஒவ்வொரு இந்த நாட்டினுடைய பிரஜையினுடைய வங்கி கணக்கிலே 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னார். காப்பாற்றவில்லை. விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வருவேன் என்று சொன்னார். இன்றைக்கு அரிசியினுடைய விலை சிப்பம் 500 ஏறி 2500 ரூபாய்க்கு போய் நின்று கொண்டிருக்கிறது. ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுது பெட்ரோல் டீசலுடைய விலை, கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்ற இறக்கத்திற்கு தகுந்தவாறு நிர்ணயிக்கப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு விண்ணை முட்டுகிற அளவிற்கு எரிபொருளுடைய விலை ஏறி இருக்கிறது. சமையல் எரிவாயு 400க்கு இருந்தது. நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் கலைஞர் ஆட்சியில் இன்றைக்கு 1500 தாண்டி இருக்கிறது. ஆக மக்களை தாங்க ஒண்ணா துயரத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிற அரசு நீடிக்க வேண்டுமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. திடீரென்று
நாட்டிலே சர்வாதிகாரிகளுக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் தோன்றும். அவர்கள் நினைப்பதை எல்லாம் செய்ய தோன்றும். நினைத்த மாத்திரத்திலே அதை நடைமுறைப்படுத்த தோன்றும். அதை போல மோடி அவர்கள் ஒரு இரவிலேயே மக்கள் கையிலே வைத்திருக்கிற அத்துணை பணமும் செல்லாது என்று சொல்லிவிட்டார். பல உயிர்கள் நாசமாகின. அந்த பண மதிப்பு இழப்பின் காரணமாக இன்றைக்கு எவ்வளவு அதல பாதாளத்திற்கு பொருளாதார வளர்ச்சி போயிருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும் என்பதுதான். தொடர்ந்து இந்த நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தன்னுடைய சர்வைவல் என்று சொல்லுகிற தான் தக்க வைத்துக் கொள்வதற்காக எதையும் செய்வார். அதைத்தான் பாசிச கட்சி என்று சொல்லுகிறோம். ஹிட்லரோடு இந்த கோயபல்ஸ் அவருடைய வேலையே என்னவென்று சொன்னால் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்குவார்கள். அதைத்தான் மோடி அவர்கள் அந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தான் இன்றைக்கு கையிலே எடுத்து இந்த நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது கையில் எடுத்திருப்பது ராமர் கோயில். அடுத்து மதுராவுக்கு போவார்கள். மதுராவிலே கிருஷ்ணன் கோயில் என்பார்கள். அடுத்து இங்கே வருவார். தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற மசூதிகள் எல்லாம் இந்து கோயில்கள் என்று சொல்லுவார்கள். மதத்தை மையமாக வைத்து மக்களை பிளவுபடுத்தி ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து நண்பர்களே. பொருளாதாரமா, மக்களுடைய ஏழ்மையை பற்றி வறுமை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. மாறாக இன்றைக்கு வங்கியிலே கார்ப்பரேட்டுகள், ஒரு முதலாளித்துவ நாட்டிலே கார்ப்பரேட்டுகள் முதலாளிகள் இன்றைக்கு அம்பானியை போல அதானியை போல இருக்கிறவர்கள். ஏழை ஏழை ஆகிக் கொண்டிருக்கிறான், பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகிக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு உதாரணம் மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலே சாதனை என்னவென்று சொன்னால் அதானி இன்றைக்கு உலக பணக்காரர்களே முதல் பணக்காரராக இருந்து கொண்டிருக்கிறார். இவர்களை வளர்த்ததுதான் அவருடைய சாதனை. வங்கியிலே மட்டும் நண்பர்களே, வங்கியிலே ஏதோ நாம் இங்க இருக்கிற கரன்சியை அச்சடித்து விடுவதல்ல. இது மக்கள் பணம், உங்களுடைய பணம். 14 லட்சம் கோடி இன்றைக்கு அந்த போக்குவரத்து அந்த முதலாளிகளுக்கு, 14 லட்சம் கோடி அந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. யார் அப்பன் வீட்டு பணம்? எந்த காலகட்டத்திலும் இல்லை. பொதுத்துறை நிறுவனங்கள் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இன்றைக்கு அண்ணாவும் பேரறிஞர் பெருந்தகையும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் கொண்டு வந்த இந்த இரும்பாலைக்கு கூட வேட்டு வைக்கிற நிலையை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு. தொலைத்தொடர்பு துறையா பிஎஸ்என்எல் இன்றைக்கு முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்படுகிறது. எல்ஐசி இன்றைக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் முற்றிலும் இன்றைக்கு தனியார் வசம் போகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக முதலாளிகளை மட்டுமே வளர்ப்பதற்காக இந்த 10 ஆண்டு காலத்தை ஒரு ஆட்சி பயன்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு செய்தியை பார்க்கிறோம். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி இருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் எங்கே இதெல்லாம் கேள்விப்பட்டது? மோடி அரசாங்கம் செய்திருக்கிற சாதனை தன்னை அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்களை இன்றைக்கு துன்புறுத்துவது மட்டும்தான். கையிலே வைத்திருக்கிற சிபிஐயும் வருமான வரித்துறையும் ஈடியும் வைத்துக் கொண்டு ஒரு சட்டம் என்பது இந்த நாட்டிலே எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு கொலை குற்றவாளிக்கு கூட 60 நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால், 90 நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றால் he is entitled for a bail என்று சொல்லுவான். bail is a right என்று சொல்லுவான். இன்றைக்கு சிசோடியாவா ஆம் ஆத்மி கட்சி தன்னை எதிர்க்கிறதா, அந்த கட்சிக்கு மூலாதாரமாக இருக்கிற அவரை கைது செய்கிறான், ஆண்டு கணக்கிலே உள்ளே வைத்திருக்கிறான். இது சர்வாதிகார நாட்டிலே மட்டும்தான் நடக்கும். நம்முடைய அமைச்சரவையிலே இருந்த நண்பர் பாலாஜி இன்றைக்கு ஆண்டு கணக்கிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால் சர்வாதிகார ஆட்சியிலே தான் நடக்கும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை, வழக்கு மன்றத்திலே வழக்காடவில்லை. there is no trial. they have been kept as an under trial for years together. எங்கே போகிறது இந்த நாடு? நண்பர்களே, தொடர்ந்து ஒரு சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்திற்கு இன்றைக்கு ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவர் செய்த ஒரே ஒரு சாதனை ராமர் கோயில் கட்டியது மட்டும்தான்.
நம்ம ஆளு தினம் மாரியம் கோயில் கட்டுறான். நீ ஒரு கோயிலை கட்டிட்டு இந்த ஆட்டம் போடுறீல. தினம் நம்ம ஆளு ஊர்ல கிராமத்துல வெள்ளியில இருந்து பக்க நாட்டுல இருந்து நம்ம ஊர்ல இருந்து இங்க இருக்கிற அயோத்தியா பண்ணது ஒவ்வொரு ஊர்லயும் மாரியம் கோயில். மாணிக்கம் உங்க ஊர்ல கட்டலையா? தை மாசம் ஆனா 4 கோயில் கட்டுறான். மக்களை மதத்தால் மடமையால் இன்றைக்கு பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிற ஆட்சி இது இந்த நாட்டிற்கு தேவையற்றது. நண்பர் பார்த்திபன் சொன்னாரே, தமிழ்நாட்டில் இருந்து கடந்த 5 ஆண்டுகளிலே வரியாக நாம் செலுத்தி இருக்கிற தொகை 6,90,00,000. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நம்மை விட 2 மடங்கு அதிகம் மக்கள் தொகை, அதிக பணம் செலவீடு, அதிக திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. நம்மை விட 100 மடங்கு திட்டங்கள் அதிகம் தொடங்கப்பட்டிருக்கிறது, பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அவன் செலுத்திய வரி 3 லட்சம் கோடி தான். சொன்னார், ஒரு ரூபாய்க்கு 29 பைசா தான் நமக்கு திரும்ப கிடைக்கிறது. 1,90,000 கோடி மட்டும்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய உழைப்பை சுரண்டுகிறான், நாம் ஈட்டிய பணத்தை சுரண்டுகிறான். அதை மீட்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய போர்க்குரலாக உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல். அதற்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு தான் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல். நண்பர்களே, ஒரு கவர்னரை வைத்துக் கொண்டு இந்த நாட்டை, இந்த ஆட்சியை, நிர்வாகத்தை எப்படி நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறதே. இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிற கூட்டம், ஒரு கூட்டம் அவர்களுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அதிமுக கூட்டம். நண்பர்களே, அந்த கூட்டம் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய நிர்வாகி கூட பத்திரிகையிலே பார்த்தேன். எல்லோருக்கும் தெரியும், ஏவி ராஜு அதிமுக இருக்கிற தோழர், எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கிறவர், இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அண்ணன் பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் 4,000 கோடி செலவு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாராம். 10 லட்சம் கோடிக்கு இன்றைக்கு சொத்து சேர்ப்பதாக வாய் திறப்பார்களா? இதற்கெல்லாம் பதில் சொல்லுவார்களா? நாங்கள் சொல்லவில்லை. உன் கட்சியிலே ஆண்டாண்டு காலமாக எம்ஜிஆர் காலத்திலே இருந்து உன்னோடு பயணித்த ஒரு தோழன் சொல்லுகிறான். பணத்தை வைத்துக் கொண்டு, அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்டை நிர்மூலமாக்க எத்தனித்துக் கொண்டிருக்கிற கூட்டம். இன்னொன்றையும் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஏதோ அதிமுகவும் பிஜேபியும் தனித்து நிற்கிறது என்று கருதிவிட வேண்டாம். There is a tacit understanding between both of them. ஒரு மறைமுக ஆதரவு, ஒரு மறைமுக ரகசிய ஒப்பந்தம் அவர்களிடத்தில் இருக்கிறது. நீ அடிப்பது போல் அடி, நான் அழுகிறது போல் அழுகிறேன். மக்களை குழப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை என்ற நபர் வந்தாரே, ஏதோ புரோகிராம் என்று சொல்லி ஒரு கூத்தாடியை போல தெரு தெருவாக வந்து ஆட்டம் போட்டு விட்டு போனாரே. பழனிசாமியை பற்றி ஒரு வார்த்தை பேசி இருப்பாரா? இந்த தெருக்களிலே போனால் இங்கே நின்று பேசினாரே அந்த அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை பேசி இருப்பாரா? அவருடைய எண்ணம் எல்லாம் தமிழகத்தை எப்படியும் கபலீகரப்படும். அதற்கு நாம் இடம் கொடுக்காத வண்ணம் இந்த நாடு ஒண்ணுதாயா அவனுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கு. தமிழ்நாடு ஒண்ணுதாயா இன்னைக்கு அவனை ஓட ஓட வரட்டிக்கிட்டு இருக்கு. அத்தனை பேரையும் அடிமைப்படுத்தி விட்டான். ஆனால் தமிழனை அடிமைப்படுத்த முடியாது. காரணம், பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால் வளர்க்கப்பட்ட மாநிலம், மண், இந்த மண். அந்த அடிப்படையிலே சேலம் மாவட்டம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம், மறைந்த அருமை அண்ணன் வீரபாண்டியார் உட்பட அவர்கள் எல்லாம் கனவுகளை நனவாக்குற வகையில் இந்த தேர்தலில் உரிமைகளை மீட்கிற அந்த உத்தரவாதத்தை, உறுதியை இந்த கூட்டத்தில் எடுத்துக்கொண்டு வெற்றி பெறுவோம், வாகை சூடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சேலம்